இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மேலும் எங்கள் உள்ளிலும் இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உம்மை ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கும் படுத்தும் ஆண்டவரை, bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரை, எங்கள் மேலும் எங்கள் உள்ளிலும் உம்மை ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை, bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. Amen. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace. The Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு திருப்பாடல் 32வது அதிகாரம். திருப்பாடல் 32வது அதிகாரத்துல முக்கியமான சில விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு தியானிக்க அழைக்கின்றார். திருப்பாடல் 32ல 1லிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரோட நேரடியா நம்ம இதயத்திற்கு பேசுற மாதிரி இருக்கும். வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 32 எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கழன்று போயின. ஏனெனில் இரவும் பகலும் உம் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறி கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆமீன். பாவத்தினால கடவுளை விட்டு பிரிந்திருக்கின்ற ஒரு நிலையில் தாவீது இருக்கின்றார். அதனால வர விளைவுகளை பத்தி இங்க ஒரு சொல்றோம். பாவத்தை மன்னிக்கப்படுகின்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாவத்தை வைத்துட்டு நம்ம பாவத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜெபம் கேட்கப்படாது. பாவம் பேசுமா? பாவத்தால பேச முடியுமா? பாவத்தால பேச முடியாது. ஆனா நமக்கு எதிராளி யாரு? சாத்தான். திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவன் இரவும் பகலும் கடவுளுக்கு முன்னாடி இருந்து நம்ம பாவத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கின்றான். அதனால எவ்வளவு சீக்கிரமா நீங்க பாவ சங்கீதனத்தை செய்யறீங்களோ, எவ்வளவு சீக்கிரமா பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறீங்களோ, அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை நீங்க பெறலாம். நம்ம ஜெபம் கேட்கப்படும். திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 7லிருந்து 10 வாசிக்கிறீங்களா? பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்க பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்க பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகு முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சீங்கன்னா, அல்லும் பகலும் அவன் டெய்லி இரவும் பகலும் நமக்கு எதிராக
பாவத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யணும்? ம், பாவம் செய்துட்டோமா, உடனடியாக நம்ம பாவ சங்கீதனத்திற்கு செய்யணும். எத்தனை வாட்டி அதே பாவமாக இருந்தாலும் அதுல நமக்கு ஒரு விடுதலை தருவதற்கு ஆண்டவர் அங்க காத்து நிற்கின்றார். ஏசாயா 59வது அதிகாரத்துல 1-2 எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவரின் கரம் மீட்கையர் குறுகி போகவில்லை. அவர் நம்ம பாவங்கள் தான் அங்க தடையாக நிற்கின்றது ஆண்டவரின் கிருபை நம்ம வாழ்க்கைக்கு வருவதற்கு. ஏசாயா 59ல 1-2 வாசிக்கிறீங்களா? மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை. கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. ஆமீன். ஆமீன். இப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படணும். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்கணும் விரும்புறீங்கன்னா, பாவ சங்கீதத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்போம். அது அவங்க சொல்ற ஒரு ஒரு விஷயம் கிடையாது. இது கடவுள் தருகின்ற ஒரு கட்டளை. இது ஒரு கடவுள் தருகின்ற ஒரு கட்டளை. இது நம்ம பாவத்தை அறிக்கையிட வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். யோவான் நற்செய்தியில் 20வது அதிகாரம் 22, 23 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆவியானவரை பெறுங்கள் அப்படின்னு சொல்லி சீடர்கிட்ட அவர் சொல்றாரு. நீங்க யாரை மன்னிக்கின்றீர்களோ அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். வேற யாரும் மன்னிக்க முடியாது. நான் போய் யாரையும் மன்னிக்க முடியாது. யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 22, 23 வாசிக்கிறீங்களா? இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆமீன். பாவ சங்கீதனத்தை அது ஒரு விஷயம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அந்த அதிகாரத்தை பொறுத்தவர்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார். அது இந்த விதத்துலதான் திருச்சபையில் அவங்க செயல்பட்டாங்க. இது யாக்கோபின் நூல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா 5வது அதிகாரம் 13 15 வரைக்கும் மூப்பர்கள் கிட்ட போங்க. திருச்சபையின் மூப்பர்கள்ட்ட குருத்துவர்களை இந்த விதத்துல மூப்பர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அவங்க ஜெபிக்கட்டும். அவங்க அவங்க கிட்ட உங்க பாவத்தை அறிக்கையிடுங்கள். பாவத்தை யாராவது பாவம் செய்தா பாவம் மன்னிக்கப்படும். அதுக்கப்புறம் உங்க ஜெபங்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கும். யாக்கோபின் நூல் 5வது அதிகாரம் 13 15 வாசிக்கிறீங்களா? உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆமீன். ஆமீன். நம்ம மூப்பர்கள்ட்ட போனோம். பாவத்தை அறிக்கையிடணும். நான் நேரடியா கடவுள்கிட்ட சொல்லிக்கிறேன் அதெல்லாம் பார்த்தா தாவீது பாவம் செய்யும் போது கடவுள் நேரடியா பேசவில்லை. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் அதுல கடவுள் நேரடியா தாவீது கிட்ட சொல்லல. நாதனை அனுப்புகின்றார். ஒரு குருத்தராக இருந்த நாதனை கடவுள் நாதனை தாவீது கிட்ட அனுப்புகின்றார். அப்போ தாவீது செய்த தவறை நாதன் சுட்டி காட்டும் போது தவறை சுட்டி காட்டும் போது நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். சரி நாதன் எனக்கு நீ சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சே, நீ கிளம்பு அப்படின்லாம் சொல்லல. நான்
பாவம் கடவுளுக்கு எதிராக செய்தேன் அப்படின்னு சொல்லி அவரு நாதன் கிட்ட அவர் சொன்னாராமா. வேற யாருக்கிட்டையும் சொல்லல, நாதன் கிட்ட மட்டும் அவர் சொல்றாரு. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆமேன். நம்ம பாவம் செய்யும் போது தீயோனின், சாத்தானின் நண்பர்களாக நம்ம மாறுகின்றோம். கடவுளின் எதிரியாக நம்ம மாறுகின்றோம். பாவ சங்கீதனத்தின் வழியாக ஞானஸ்தானத்தின் பெறுகின்ற கிருபைகள் நம்ம வாழ்க்கையில புதுப்பிக்கப்படுகின்றது. அவர் கிருபை, மேலான கிருபை நம்ம பெறுகின்றோம். பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெறுகின்றோம். அது கரெக்டான விதத்தில் நம்ம செயல்படுத்துகின்றோம் என்றால் அதுல 5 விஷயங்கள் பாவ சங்கீதனம். இப்போ பாவ சங்கீதனத்தோட ஒரு முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பாவ சங்கீதனம் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா எந்த விதத்தில் செய்யணும்? 5 விஷயங்கள் இருக்கு. 5 விஷயங்கள் கடவுள் எதிர்பார்க்கின்றார். 5 விஷயங்கள். முதல் செய்ய வேண்டிய முதல் விஷயம், நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். சும்மா இப்போ நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருப்போம். அந்த தப்பு மட்டும் நம்ம சிந்திச்சுட்டு, ஐயோ இதை நம்ம உடனடியா போய் நான் ஒரு பாவ சங்கீதத்துல செய்யணும் அப்படின்னு அது மட்டும் பத்தாது. இது வரைக்கும் போன பாவ சங்கீதத்துல இது வரைக்கும் என்ன எல்லா தவறுகளையும் சிந்தித்து, நம்ம ஆண்டவரின் வார்த்தைக்கு ஏற்றபடியாக, திருச்சபையின் போதனைக்கு ஏற்றபடியாக சிந்தித்து நீங்க போய் பாவத்தை அறிக்கையிடும். அது எந்த விதத்தில் அந்த ஒரு பாவத்திற்கும் நம்ம அழுவணும். நம்ம உள்ளத்துல ஒரு உள்ளம் நொறுங்கி, ஒரு பாவத்திற்கும் நம்ம உள்ளம் நொறுங்கி ஆண்டவருக்கு பிரசன்னத்துல பாவத்தை அறிக்கையிடும். நேரடியா கூட நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு குருத்தவர்கிட்டையும் போய் சொல்வதெல்லாம் ஆண்டவர் நம்ம பாவம் நீங்க. திருப்பாடல் 51வது அதிகாரத்துல நொறுங்கின உள்ளத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். நொறுங்கின உள்ளம் ரொம்ப ஆண்டவர் முக்கியமா ஆண்டவர் தேடுற விஷயம் இதுதான். நம்ம உள்ளம் நொறுங்கி இருக்குதா, அதான் ஆண்டவர் பார்க்க. திருப்பாடல் 51:17வது வசனம் வாசிக்கிறீங்களா? கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. ஆமேன். ஆமேன். நொறுங்கிய உள்ளத்தை நம்ம ஒரு பாவத்திற்கும் ஆண்டவருக்கு எதிராக நம்ம செய்திருக்கின்றோம், மனிதர்களுக்கு எதிராக நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நொறுங்கணும் நம்ம உள்ளம். யாரையா மன்னிக்க வேண்டியிருக்குன்னா அவங்கள மன்னிக்கணும். யார்கிட்ட நம்ம யாருக்கு எதிராக தவறு செய்திருக்கோம் அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். பாவியான பெண்மணி இயேசு ஆண்டவரின் காலடியில் விழுந்து அவங்க அழுகையால அவங்க இயேசு ஆண்டவர் காலடியை அவங்க அழுகுறாங்க. அந்த மாதிரி ஒரு நொறுங்கின உள்ளம் நம்ம அழுகணும். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 36லிருந்து 50 வரைக்கும் முழுசா வாசிக்க தேவை கிடையாது. ஆனா அவங்க காலை இயேசு ஆண்டவர் காலை அவங்க கண்ணீரால அவங்க இது பண்றாங்க, அழுகுறாங்க. லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 44லிருந்து 47 வரைக்கும் 48 வரைக்கும் வாசிக்கும். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி, சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீரின் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார்.
பின்பு அப்பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5:4 பாத்தீங்கன்னா, அழுகின்றவர்கள் பாக்கியவான், ஏன்னா அவங்க ஆறுதல் பெறுவார்கள். நம்ம ஒரு பாவத்திற்கும் அழுகும் போது இயேசு ஆண்டவர் நமக்கு அங்க நமக்கு ஒரு ஆறுதல் தருகின்றார், நம்மளை திடப்படுத்துகின்றார், அந்த பாவத்திற்கு இனி விழாம இருப்பதற்காக. மத்தேயு 5:4 வாசிக்கிறீங்களா? வேறுருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். ஆமீன். ஏன் கடவுளுக்கு எதிராக நான் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, என்ன மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் நம்ம உறுதியான ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அது நம்மளா எடுக்கிற ஒரு இந்த நியூ இயர் அன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். நான் இது செய்ய மாட்டேன், நான் ஜிம்முக்கு போவேன், அந்த மாதிரி கிடையாது. ஆண்டவரின் கிருபையால, ஆண்டவரே ஒரு பாவத்திற்கு எனக்கு கிருபை தாங்க, உங்க கிருபையால மட்டும்தான் என்னால் இந்த பாவத்தை விட்டு விலகி நிற்க முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில், ஆணித்தனமான விசுவாசத்தில் அவருக்கு நமக்கு ஒரு விடுதலையும் தருவார், அவரு கிருபையும் தருவார். இனி அந்த பாவத்தை செய்யாம இருப்பதற்கு உறுதியான ஒரு முடிவு எடுக்கணும். அவர் கிருபையால நம்மளால அந்த பாவம் செய்யாம இருக்க முடியும். முதல்ல நம்ம பாவத்தை ஏற்றுக்கொள்ளணும். நான் ஒரு பாவி அப்படின்னு முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். பாவத்துக்காக அழுகணும். பேதுரு இயேசு ஆண்டவருக்கு எதிராக ஒரு பாவம் செய்யும் போது இயேசு ஆண்டவரை பார்த்து என்ன செய்யறாரு? அவர் மறுதளிக்கும் போது இயேசு ஆண்டவரை பார்த்து என்ன செய்யறாரு? அவர் அழுகின்றார். அவர் இயேசு ஆண்டவரை பார்த்து அழுகின்றார். பாவ சங்கீதத்துக்கு முக்கியமா தேவையான ஒரு விஷயம் இதுதான். எனக்கு அழுக வரல, அதனால பாவ சங்கீதம் போகாது, அது ஒரு இது கிடையாது. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்த கிருபையை கேட்கணும். அது ஒரு கிருபை. ஆண்டவரே, என் புத்திக்கு மட்டும் புரிஞ்சது, என் இதயத்திற்கு புரியல. கல்லான இதயத்தை எடுத்து மாமிசமான இதயத்தை தாரும் ஆண்டவரே, இந்த நொறுங்கின உள்ளத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஒரு பாவத்தையும் எடுத்து நம்ம ஜெபிக்கணும், நொறுங்கணும் உள்ள. அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படணும் அல்ல? அதுக்காக ஆண்டவரோட ஒரு உறவுக்கு வரணும்னு விரும்புறீங்களா? அதுக்காக. ஊதாரி மைந்தன் இயேசு ஆண்டவர் கிட்ட வரும்போது அவர் சொல்ற 2 விஷயம் இருக்கு. அப்பா, உங்களுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன். ஒரு மனிதன்ட்ட அறிக்கையிடும், கீழ்ப்படிய நம்ம முயற்சி செய்யும், அவர் கிருபையை தருவார். ஒவ்வொருத்தருக்கும் யாரெல்லாம் நம்ம கடவுளை விட்டு நம்ம பாவத்தின் வழியாக விலை சென்றிருக்கின்றோமோ எல்லாருக்கும் அவர் அது கிருபையை தருவார். பாவத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்திற்கு எபிரேயர் 12 3 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, பாவத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு நீங்க ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்க அதை எதிர்த்தது கிடையாது. பல நேரத்துல நம்ம பிரச்சனை இதுதான். பாவத்தை தான் நம்ம அதிகமா நேசிக்கிறோம் ஆண்டவரின் வார்த்தையை விட. சில பேர் என்ன யோசிப்பாங்க, பிரதர் நான் பாவம் செய்யாம இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அந்த பாவத்தெல்லாம் திரும்பி திரும்பி விழுறேன், நான் திருப்பி அதை நான் போய் அதை சொல்லிக்கிட்டு என்ன பயன் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு பாவம் இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதியான ஒரு முடிவு எடுப்பது கிடையாது. அது ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை இல்லை. ஆண்டவரின் சக்தி எனக்கு போதும், ஆண்டவர் கிருபை எனக்கு போதும், நான் இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு ஒரு விசுவாசம் இல்லை. 1 கொரிந்தியர் 10:13 நம்ம இயலாமையில தான், நம்ம வீக்னஸ்ல தான் அதிகமான நம்பிக்கை. 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். ஆமீன். ஆமீன். மனம் திரும்பி அவர்கிட்ட வரும்போது அவர் நம்மளை சக்திப்படுத்துவார். உறுதியாக அந்த பாவத்தில் விழாம இருப்பதற்கு அவர் நமக்கு ஆயத்தப்படுத்துவார், அவரோட பலன் தருவார். ஒரே ஒரு சூழ்நிலையில தான் இந்த பலன் இருக்காது. ஒரே ஒரு சூழ்நிலையில
நம்ம ஆணவப்படும் போது, ஆணவக்காரர் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு நபர், அவரு அந்த நபருக்கு மட்டும்தான் இந்த கிருபை, ஆண்டவரின் கிருபை கிடைக்காது. முதல்ல ஆணவத்தை நம்ம விட்டுறணும். தாழ்ச்சியுடன் ஆண்டவர் நெருங்கி வரும்போதுதான் ஆண்டவரின் கிருபையை நம்ம பெற முடியும். ஆண்டவர் நெருங்கி செல்ல முடியும். ஆண்டவர் சீடராக வாழ முடியும். ஆண்டவருக்கு ஏற்றபடியான பிள்ளைகளாக இருக்க முடியும். முதல்ல நம்ம ஆணவத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாழ்ச்சியில் ஆண்டவரின் கிருபையை நம்ம பெறலாம். ஆண்டவரோட இணைந்து இருக்க முடியும். ஆண்டவரோட சீடராக இருக்க முடியும். உறுதியான நம்ம முடிவுகளை எடுக்க முடியும். நம்ம பாவத்தை எதிர்க்க முடியும். பாவத்தை எதிர்க்க முடியும். இயேசு ஆண்டவரின் சீடர்களாக நம்மளால வாழ முடியும். அடுத்து 4வது விஷயம், பிராக்டிக்கலா 4வது விஷயம், ஒரு குருத்துவர்கிட்ட எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ, எவ்வளவு சீக்கிரமா ஒரு குருத்துவர்கிட்ட போய் நீங்க ஒரு பாவத்தை அறிக்கையிட முடியுமோ, அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவரின் கிருபை நம்ம உள்ளத்தில் இறங்கும். அடுத்த வாட்டி பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். நம்ம அதுல ஒரு உதவியை பெறுவோம். நான் அங்க போகும்போது முக்கியமான ஒரு விஷயம், நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லணுமே ஒழிய, அந்த நபர் இந்த மாதிரி என்ன கோவப்படுத்தினாங்க, அதனாலதான் நான் இந்த பாவம் செய்தேன்னு இருக்கக்கூடாது. பல பல நேரத்துல நம்ம மத்தவங்களை குத்தம் சொல்றதுக்கு தான் அதிகமா நம்ம செல்றோம். என் பாவம் என் பாவமே அப்படின்னு தான் அங்க போய் அங்க நம்ம பாவத்தை அறிக்கையிட சொல்றோம். மத்தவங்களோட பாவத்தை கிடையாது. அதோட அர்த்தம் அதுவும் ஒரு ஆணவத்தின் செயல். நம்மளை நீதிகரிக்கின்றோம். அதுவும் ஒரு ஆணவத்தின் செயல் தான், நீதிகரிப்பது அப்படின்றது. பாவ சங்கீர்த்தனத்தை செய்யும் போது நம்ம பாவத்தை, என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே அப்படின்றது மட்டும்தான் வாயிலிருந்து வரணும். 5வது விஷயம், 1வது விஷயம் நம்ம நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். 2வது விஷயம், அந்த பாவத்திற்கு நம்ம அழுகணும். 3வது விஷயம், உறுதியான ஒரு முடிவு எடுக்கணும். இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. 4வது விஷயம், நம்ம பாவத்தை அறிக்கையிடணும். ஒரு குருத்தோர்கிட்ட அறிக்கையிடணும். 5வது விஷயம் அப்படின்றது, நீங்க ஒரு பாவத்திற்கு கழுவாய், பாவத்திற்கு கழுவாய் செய்யணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதெல்லாம் பாவத்திற்கு அந்த அளவுக்கு கழுவாய் செய்யறது. நான் பாவத்தை விட்டுட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லை. பாவத்திற்கு கழுவாய், அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஸ்டார்டர் தான் அதெல்லாம். ஒரு பெரிய விருந்துக்கு போறீங்கன்னா முதல்ல சூப்பு கொடுப்பாங்க. பெரிய ஹோட்டலுக்கு எல்லாம் போனீங்கன்னா முதல்ல ஸ்டார்டர், அது ஒரு சூப்பு தான். இனிமே பாவத்திற்கு கழுவாய் செய்யணும். நம்ம எந்த பாவத்தை செய்யறோமோ, அது ஒரு பாவத்திற்கும் ஒரு 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 மருந்து இருக்கு. சில பாவத்துக்கு ஜெபம் மருந்து, சில பாவத்திற்கு நம்ம மற்றவர்களை பொருளாதாரமா அஹ், உதவி செய்வது ஒரு மருந்து. ஃபாஸ்டிங், நோன்பு இருப்பது, ஃபாஸ்டிங், ஆர்ம்ஸ் கிவிங், அப்புறம் ஜெபம், நோன்பு இருப்பது, மற்றவர்கள் பொருளாதாரமா உதவி செய்வது, இதெல்லாம் பாவத்தை, ஒரு பாவத்திற்கும் அது ஒரு ஆன்டிடோட் ஃபார் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கழுவாயாக இருக்கும். அது மட்டும் இல்ல, எத்தனை வாட்டி நீங்க இந்த பாவம் செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க அதை குருத்தோர்கிட்ட சொல்லணும். சில நேரத்தில் நம்ம எத்தனை வாட்டி செஞ்சோம் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. ஒரு வாட்டி நீங்க கணக்கு வைக்கணும். நம்ம எத்தனை வாட்டி இந்த பாவத்தில் விழுந்தோம், கோவப்பட்டேன், நான் 4 வாட்டி கோவப்பட்டேன், எத்தனை வாட்டி நான் சத்தம் போட்டேன் அப்படின்னு எத்தனை வாட்டி நம்ம பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடும். நம்ம தண்டனை பெறுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இல்லாமல், தண்டனை பெறுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இல்லாமல், ஆண்டவரை வேதனைப்படுத்தினோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல, ஒரு மேலான மேலான அந்த உறவு துண்டி, ஆண்டவரோட இருக்கின்ற உறவு ஒரு பிரிவினை வந்துருச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துல அதை சொல்லும்.
அதுல மேலான கிருபைகள் நம்ம பெறுகின்றோம். பாவத்திற்கு கழுவாய் செய்யும் போது மேலான கிருபைகள் நம்ம பெறுகின்றோம். ஆண்டவரோட இணைகின்றோம். நித்திய வாழ்வை பெறுகின்றோம். நம்ம உத்திரி புஸ்தி ஸ்தலத்துல அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாவத்துல நம்ம பாவத்தை அறிக்கையிடும் போது, பாவத்துக்காக நம்ம கழுவாய் செய்யும் போது, எவ்வளவுக்கு நம்ம பாவ சங்கீர்த்தனை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்க நினைக்க பாவத்தின் ஒரு ஒரு பாவத்து ஒரு ஒரு அவ்வளவு பெரிய விஷயமாவே தெரியாது. பாவம் செய்யறது ஒரு எளிதான ஒரு விஷயமா மாறிடும். லாஸ் ஆஃப் த சென்ஸ் ஆஃப் சின் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம் செய்யறது ஒரு பெரிய விஷயமே இல்லாத மாதிரி இருக்கும். பாவத்தின் ஒரு உணர்வே இருக்காது. ஜெபிக்கவே தோணாது. அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், ஆண்டவர் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படின்னு பலவிதமான தவறான எண்ணங்கள் நமக்குள்ள போயிட்டு ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்கும். யாருதான் இது செய்யல, நம்ம செய்யற பாவத்தை இன்னும் அதிகமா நீதிகரிப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் பாவத்துக்கு இன்னும் நான் பாவம் செஞ்சா இன்னும் நான் அதிகமா கழுவாய் செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம பாவத்தை விட்டு விலகின்றவர்களாக, தூய்மையை நாடுகின்றவர்களாக வாழ உம்ம ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை தூய்மைப்படுத்தும், விடுதலை தாரும். பாவத்திற்கு ஒரு உணர்வில்லாத பிள்ளைகளாக வாழாமல், உங்களை எதிரிகளாக இல்லாமல், உங்களை விட்டு பிரிவினை நாங்கள் வெறுக்கின்றோம் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளாக வாழ நாங்க ஆசைப்படுறோம். உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. எங்கள் இதயத்தை, எங்கள் மனதினை, எல்லா கட்டுகளும், பாவத்தின் எல்லா விதமான கட்டுகளும் உடைக்கப்படட்டும். திருப்பாடல் 32:8 வசனம், ஆண்டவர் நம்மளை வழிநடத்த விரும்புகின்றார். பாவத்தை விட்டு விலகி அவருடைய சீர்களாக, அவருடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கின்றார். ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை. பைண்ட் அண்ட் காஸ்ட் எவரி unclean spirit, Father, mighty name of Jesus we pray. ஆமென். இன்னைக்கு 32:8 வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 32:8. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். ஆமீன். Amen. Praise the Lord. God bless you. Have a nice day.